நேத்து டாக்டர் எழிலன் அண்ணா ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு, அண்ணன் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதுதான் இந்த வீடியோ. அண்ணன்ட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அதை ஒரு சகோதரியாக, ஒரு பெரியாரை படித்தவர்களாக, என்னை போல இருக்கக்கூடியவங்க எல்லார் சார்பாகவும் அவர்கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்க போறோம். அதே போல நேற்றைக்கு திருச்சியில் நடந்த நன்றி அறிவிப்பு கூட்டம், நன்றி வாங்கிட்டு போன கூட்டம், அவங்கள பற்றியும் சிலது நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதான் இந்த வீடியோல பேச இருக்கோம். ஏன் இதை பத்தி பேசணுமா, அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா, நான் நோட்டீஸ் பண்ண சில விஷயங்கள் நீங்களும் அதே மாதிரிதான் யோசிச்சீங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நேரடியா வீடியோக்கு போலாம். டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். எதுக்கு அண்ணன் எழிலன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு முதல்ல இருந்தே நிறைய சந்தேகம் எனக்கு இருந்திருக்கு. ஏன் இவர் மட்டும் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவர் அணி செயலாளர். அது இல்லாம போன முறை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இப்ப சட்டமன்ற உறுப்பினர்னாலே இன்னைக்கு மாத்தி வாக்களித்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும், நாங்க அந்த சேஞ்சுக்காக தான் நீங்க வேண்டான்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு நிறைய தொகுதிகள்ல நிறைய காரணம் சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த மாற்றம், இந்த சேஞ்ச், இதெல்லாம் ஏன் இவர் 1000 விளக்கு தொகுதியில பண்ணல? ஏன் அண்ணன் எழிலன் நாகநாதன் இந்த மக்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தை பண்ணல? அவர் பாட்டு அவர் நினைச்ச விரும்பின மாற்றத்தை பண்ணிட்டு இந்த புக்கா வேற போட்டிருக்காருங்க. 1000 விளக்கு தொகுதியில் 5 ஆண்டுகள் நடைபெற்ற என்னென்ன செஞ்சிருக்காரு, என்னென்ன ப்ராசஸ்ல இருக்கு, எதெல்லாம் கட்டடமா கட்டி முடிச்சிருக்கு, இதெல்லாம் யார் பலன் பெறுவார்கள், எந்தெந்த வார்டுக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு அவருடைய ஒரு விஷன் இருக்கும்ல. இந்த 5 வருஷத்துல இந்த தொகுதியை நான் இப்படி மாத்துறேன்னு சொல்லி அது எல்லாத்தையும் சொல்லாரு. ஓகே, சொன்னது இருக்குங்க, செய்யறாரு, செஞ்சுட்டாரு. செஞ்சதைதான் 5 ஆண்டுகள் சாதனையாக புத்தகமா போட்டிருக்காங்க. இந்த ஒண்ணுமே இல்லாம இருந்த இடத்துல கட்டடங்கள் வந்துச்சுல, அந்த மாற்றம்லாம் அவங்களுக்கு வேண்டாமா? வள்ளுவர் கோட்டம் பார்த்திருக்கீங்களா? அதை பயங்கரமா மாத்தி வச்சிருக்காரா? அதெல்லாம் வேண்டாம். அண்ணா அறிவாலயத்துக்கும் அந்த டெக்கத்லானுக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கும். அதுல கலைஞர் சமூக நீதி பூங்கா, இப்ப நீங்க போனீங்கன்னா பாக்கலாம். ஒரு பேர் லேண்டா இருந்தது, இன்னைக்கு கலைஞர் சமூக நீதி பூங்கா. உள்ள போனீங்கன்னா கல்வெட்டா இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ பாக்குறவங்க அங்க போங்க. அந்த கல்வெட்டுல தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், நீதி கட்சியினுடைய தலைவர்கள், மறைந்த சமூக நீதி காவலர் VP சிங், இவங்க எல்லார் வரலாறையும் கல்வெட்டுல பதிச்சு வச்சிருக்காங்க. பார்த்து வரலாறு தெரிஞ்சுக்கட்டும். எதுக்கு இந்த மாற்றம்? அண்ணா மேம்பாலம் ஏதோ ஃபாரின்ல போற மாதிரி இருக்கு. நைட் அந்த மேம்பாலத்துக்கு மேல போனோம்னா அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் போட்டு, சும்மா நீ போறப்ப கூட அறிவை வளர்த்துக்கணும்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்ன வாசகங்கள் எல்லாம் பொறுத்து அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. இது எல்லாம் கட்டடங்களா? அந்த பகுதியை அப்படியே வேற மாதிரியாக உழைக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்கள் எல்லோரும் பயன்படுத்துவதற்கான இடங்களாக மாற்றி வைத்திருக்கிறார். அப்படியே ஒரு தொகுதியாக, பகுதியாக, ஒரு வீடாக, லிட்டரலா சொல்லணும்னா ஒரு வீடா போய் பார்த்து பண்ணிட்டு, அது இல்லாம அவருக்கு இருக்க பேஷன்ஸையும் பார்த்துக்கிட்டு, அந்த பேஷண்ட் இந்த கட்சி அந்த கட்சின்லாம் இல்ல. நாங்க அவர்கிட்ட மருத்துவம் பார்க்க போனப்ப வெளியே உட்கார்ந்து இருந்தவங்க யார் ஆண்டாண்டு காலமா இந்த இயக்கம் உருப்படவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சமூகம்லாம் உட்கார்ந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருப்பாங்க. எதுக்கு நான் அதெல்லாம் பண்றீங்க? நீங்க இப்படி பண்ணலாமா? நீங்க சரி, இத்தனை மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க, அவங்க என்ன மாற்றத்தை எதிர்பார்த்தாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நேத்துதான் எங்களுக்கே புரிஞ்சிச்சு. ஒண்ணுமே என்ன புரியலன்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில ஒருத்தர் பேசுறாரு, கதறாரு, லிட்டரலா மறிக்கணும் பேசுறாரு. அவர் நடந்து வாங்க, நன்றி வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அவரை விமர்சிச்சோம். ஆனா இப்ப நம்ம விமர்சிக்கவும் கூடாது. ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அந்த முதலமைச்சருக்கென்று ஒரு கண்ணியத்தோடு பேசணும். கண்ணியத்தோடு தான் முதலமைச்சர் பேசணும்னா, நம்ம பார்த்த முதலமைச்சர்கள் அப்படிதான் பேசியிருக்காங்க. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு சமூக நீதி காத்த சரித்திர நாயகர் தளபதி ஸ்டாலின். அவர் ஒரு காலத்திலையும் யாரையும் ஒருமையில பேசியோ, அவதூறா பேசியோ, ரொம்ப இகழ்ந்து பேசியோ நாங்க கேட்டது கிடையாது. அதனால எங்க வயசுக்கு நாங்க ஒரு சிஎம்னா இப்படிதான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அது அப்படியே உடையிறப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னைய கவர்ச்சிக்காக ஓட்டு போடுறாங்க, நான் என்ன அப்படின்னு ஸ்டாப் பண்றாங்க, அது என்னவா ஃபில் பண்ணிக்கிறதுன்னு நிறைய பேர் நிறைய வீடியோ போடுறாங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ள போகல. எனக்கு உண்மையாகவே அவர் பேசினதை தாண்டி வெளியே பேட்டி எடுக்கிற போது என் வயதுல இருக்கக்கூடிய என் சக தோழிகள்,
இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அண்ணனை பாத்தீங்களா, வீடியோல டிவியில பாக்குறத விட செம்ம அழகா இருக்காரு அப்படின்றாங்க. தமிழ்நாட்டு பெண்களே, நம்மளுடைய வரலாறு ரொம்ப பெருசு. இன்னைக்கு நமக்கு எல்லாமே ஒரு ஈஸியா கிடைக்குது, வாய்ப்பா கிடைக்குதுன்றதுனால நம்ம ரொம்ப 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 தரம் தாழ்ந்தவர்களாக மாறிவிடக்கூடாது. உடனே தரம்னோனையே பாத்தியா தரமா தகுதியா அப்படின்னா, நான் சொல்லக்கூடியது நம்முடைய அறிவு பெரிது, நம்முடைய தன்மான உணர்ச்சி பெரிது. அது எல்லாவற்றையும் நீங்க கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு ஆண்கள் இப்படி வெளியில நின்னுட்டு ஒரு நடிகை கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, பாத்தியா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு பேசி கோமாளிகளாக மாறக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பாக்குறோமா? நம்ம தானே திரும்ப திரும்ப அந்த இடத்துல நிக்கிறோம். இப்ப நம்மளை தானே அழகை காட்டி மயக்க முடியும்னு நம்மளை ஏத்துக்கிறோமா? அழகுதான் நம்முடைய அளவுகோலா? நம்மை ஒருத்தர் ஆழ்வதற்கு அழகை மட்டும்தான் நீங்கள் அளவுகோலா வைத்திருந்தீங்களா? நீங்க வேற எந்த காரணம்னாலும் சொல்லுங்க, திமுகவை எங்களுக்கு பிடிக்கல, நாங்க மாற்ற வேணும்னு எதிர்பார்த்தோம், நீங்க எதுக்கு எங்களுக்கு இதை செய்யல அதை செய்யல, இது எல்லாவற்றையும் கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா அழகா இருக்கனால ஓட்டு போட்டோம், ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கனால ஓட்டு போட்டோம். அப்ப எல்லா 234 தொகுதிகளிலும் ஏதாவது வேற 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 நடிகர் நடிகைகளையா நிக்க வச்சு அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பி அவர்களை ஆட்சி அமைத்து அவர்களை நம்மளை ஆள வைக்க முடியுமா? கொஞ்சம் யோசிங்களேன். இதெல்லாம் நீங்க நான் ஏதோ எங்கேயோ இருந்தெல்லாம் பேசல, உங்க கூட உட்காந்து உங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணா ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு இடையில எதுக்கு நீங்க எழிலண்ணனத்தை கேள்வி கேட்கணும்ன்றீங்க? திருச்சியில இருந்து எதுக்கு இவர்கிட்ட வரீங்கன்னா, நேத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு மாலை தொலைக்காட்சிகள்ல அண்ணன் எழிலன் அவர்கள் அண்ணா அறிவாலயத்திலிருந்து செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப இவர் பாட்டு பெரியாருன்றாரு, சுயமரியாதை திருமணத்தை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. ஆனா நீங்க யார்கிட்ட இதெல்லாம் கேக்குறீங்கன்னா, அவர் வேற மோட்ல இருக்காருண்ணா நம்ம முதலமைச்சர், அவர்கிட்ட நீங்க எதுக்கு நான் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்கன்னு மக்கள் கேக்குறாங்க. ஏன் இதெல்லாம் அவர்கிட்ட கேட்க கூடாதா அப்படின்னா, அவர் தான் இன்னும் திமுக தான் ஆட்சியில இருக்குன்னு நம்பிட்டு இருக்காரு. அவர் தான் இன்னும் திமுக தான் ஆட்சியில் இருந்து முதல்வர் ஸ்டாலினாக தான் இருக்கிறாருன்னு நம்பிட்டு இருக்காரு. 1 மாசம் ஆயிடுச்சு ரிசல்ட் வந்துருதுன்றத அவரே ஏத்துக்க முடியல. ஏன் ஏத்துக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வன்கொடுமைகள் நடக்கிறது, 5000 பேருக்கு தான் QR கோட் கொடுத்துருக்காங்க, 5000 பேரை தாண்டி எங்களுடைய தொண்டர்கள் என்ன பார்க்க முடியாதா? வெளியே நின்று தொண்டர்கள் நாங்க உள்ள போக கூடாதா? அராஜக மொழிக. இதுக்கெல்லாம் காரணம் திமுக. நல்லா பிரதமர் மோடிக்கு நேரு கிடைச்சாரு, அண்ணன் விஜய்க்கு சிஎம் ஸ்டாலின் கிடைச்சிருக்கிறார். எது நடந்தாலும் தலையில கட்டிடு, அந்த மனிதர் ஒரு நாகரிக அரசியல் தான் பண்ணுவாரு, அவர் எதுவும் பேச மாட்டாரு, அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப, நேற்றைக்கு அண்ணன் எழிலன் அவர்கள் நச்சு 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 நச்சுன்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளில் எல்லா இடத்திலும் அத்தனை கொள்கை. நீங்க சும்மா ஒப்பிட்டு பாருங்க, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மருத்துவர் அணி செயலாளர், அதான கணக்கு. ஆனா இவர் பேசிய அந்த உயரம் இருக்குல்ல, ரொம்ப சாதாரணமா கேக்குறாரு. ஸ்டாலின் சார் போய் ஒரு திருமண வீட்டுல என்னை பத்தி இப்படி பேசுவாரா? அங்க போனாலும் எங்களை பத்தி தான் பேசுவீங்களா? அரசியலா அப்படின்னு கேக்குறாரு. அண்ணன் எழிலன் அப்படியே கூலா சொல்றாரு, ஆமாங்க, நாங்க திருமண வீட்டுல அரசியல் பேசின இயக்கம். இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்ன? எங்களுக்கு சுயமரியாதை திருமண மேடை அப்படின்றதே பிரச்சார மேடை. பெண்கள் கோவிலுக்கு போவாங்க, பெண்கள் சீரியல் பார்ப்பாங்க, பெண்கள்னா கூட்டமா திருவிழாவுக்கு போவாங்க, சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போவாங்க, பொதுக்கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. அப்ப பொதுக்கூட்டத்துக்கு நாங்க பேசிட்டு இருக்க செய்தி, பொதுக்கூட்டத்துல நாங்க பேசுற பகுத்தறிவு, சுயமரியாதை உணர்ச்சி, பெண்ணடிமைத்தனத்தை நீக்கணும்ன்றதெல்லாம் பெண்களுக்கு எப்படி போய் சேரும்? அவங்க எங்க இருக்காங்களோ அங்கதானே நாங்க போனோம், வா போலாம் அப்படின்னு தந்தை பெரியார் போன இடம் தான் சுயமரியாதை திருமண மேடைகள். அந்த சுயமரியாதை திருமணம் நடைபெறக்கூடிய இடத்தில் அந்த திருமண மேடையை பிரச்சார மேடையாக மாற்றி அங்க போய் கொள்கை பேசின இயக்கம் திராவிடர் இயக்கம். நீங்க எப்படி திருமண மேடையில அரசியல் பேசலாம்னா, பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், தந்தை பெரியார் எங்கெல்லாம் கொள்கை அரசியலை பேசினார், எங்கெல்லாம் தமிழ்நாடு அரசியலை பேசினார் அப்படின்றத கொஞ்சம் வாசிக்கணும். இதுதான் அண்ணன் எழிலன் அவர்கிட்ட நம்ம கேட்க நினைச்ச கேள்வி. நான் இதை போய் ஏன்னா அவங்க கிட்ட கேக்குறீங்க, ஏதாவது சொன்னாவே அவங்க என்ன மோடுக்கு போயிடுறாங்கன்னா, தயவு செஞ்சு எங்க பப்ளுவை திட்டாதீங்கன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி 6 மாசம் விட்டுருங்கன்றாங்க. அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. நிச்சயமாக 6 மாசத்துக்கு விமர்சிக்க வேண்டாம், அது என்ன நடந்தாலும் விமர்சிக்க வேண்டாம், ஏன் இப்படி நடக்குது கேட்கவே வேண்டாம். சரி அப்ப ஓட்டு போட்ட நீங்களாவது கேளுங்கன்னா அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஆனா உண்மையாக சொல்லுகிறேன், எவ்வளவு சொகுசான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பதான் அண்ணன் எழிலன் போன்றவர்கள் புத்தகம் போட்டு
5 வருஷத்துல என்னென்ன செஞ்சிருக்கோம், என்னென்ன சாதனைன்னு பேசி இந்த மக்களுக்காக நின்றிருக்கிறார்கள். இப்படி களத்தில் நின்ற ஒருத்தரையும் தான் மக்கள் வேண்டாம், எங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு போயிருக்காங்க. நம்ம இப்பயும் சொல்றோம், மனதார சொல்லுகிறோம். எனக்கு வாயில நல்லா வந்துரும், நான் சொல்ல முடியுமா இப்படி உட்கார்ந்து? இல்ல நீங்க யாராவது சொல்ல முடியுமா மீடியால? இல்ல நேத்து பேசின அண்ணன் எழிலன் சொல்ல முடியுமா? திமுக இருக்க யாராவது சொல்ல முடியுமா? திராவிட கழகத்துல இருக்கவங்க சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மேடையில் சொல்றாரு, எனக்கு வாயில நல்லா வந்துரும், எனக்கு கவர்ச்சிக்கா எனக்கு ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சியா இருக்குன்னா நான் என்ன அப்படின்னு முடிக்கிறாரு. அவ்வளவு அவதூறுகளை பேசுகிறார். என்னென்னத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்ன்றாரு. ஒரே நாள்ல எல்லாம் மாறாது, ஒரு நாள் மாறும். அந்த நாள் என்ன நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. 5 வருஷம் ஆகலாம், 5 வருஷத்துல முடிக்க முடியலன்னா 5 இயர்ஸ்ல முடியலங்க, திரும்ப எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம். 10 இயர்ஸ்ல முடியலன்னா திரும்ப எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம். தனி மனித சுய கட்டுப்பாடை பற்றியெல்லாம் நீங்க யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. இப்படி ஒரு சொகுசு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கப்பதான் நம்மை போன்றவர்களுக்கு வேலை அதிகம், பகுத்தறிவு பிரச்சாரத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், சுயமரியாதை குறித்த பார்வையை அதிகப்படுத்த வேண்டும். நேற்றைக்கு விடுதலை நாளில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களும் கலைஞர் செய்திகள் பிரிவினுடைய தலைமை ஆசிரியர் சகோதரர் திருமாவேலன் அவர்களும் உரை நிகழ்த்தினார்கள். அத்தனை வரலாறுகள், இந்த வரலாறுலாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நம்மை போன்ற இளைஞர்கள் தேவை. ஐயோ 10 நிமிஷத்துக்கு வீடியோ போயிடுச்சுன்னு உடனே எனக்கு பயம் வருது, லாங் வீடியோன்னு சொல்லிடுவீங்களேன்னு. கொஞ்சம் லாங் வீடியோவா கேளுங்க, யாருக்கு சுருக்கமா கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு இதுல இருந்து நாங்க ரீல்ஸ் கட் பண்ணி போட்டுக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.